குறிப்பாக சிஸ்டத்தில் வேலை பார்க்குறவர்கள், கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவர்கள், அவர்களுக்கு வருகிற 2 வலி, தோள் வலி, கை வலி, இடுப்பு வலி, தலைவலி. வலி தாங்க முடியல. கடுமையான வலியை தாங்கி கொண்டு பிரசவிக்கிற பெண்கள் ஒரு அற்ப வலி, ஒரு தலைவலி, கைவலி, கால் வலின்னா தாங்க மாட்டாங்க. உடனே போய் ஒரு மாத்திரை எடுத்து பிடிங்கிடுவார். இந்த பேராசிட்டமால் அந்த மாத்திரை டாக்டர் கொடுக்கும்போது சொல்லுவார், இது ரொம்ப நாளைக்கு எடுக்காதீங்க, அடிக்கடி எடுக்காதீங்க, வலி வரும்போதெல்லாம் எடுக்காதீங்க. அப்படி எடுத்து அவங்க கல்லீரல் பாதிப்புக்கு ஆளாகும். குறிப்பிட்டு இது லிவரை மட்டும் பாதிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த ஹெப்படோடாக்சிக்னு சொல்லுவாங்க. இந்த கல்லீரலில் தான் எல்லாத்தையும் டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய உறுப்பு. அதனால் டீடாக்சிஃபை பண்ண முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்துவதனால கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. முருங்கை இலைக்கு தலைவலியை துரத்துகிற ஆற்றல் இருக்கிறது. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய பதிவுகள் எங்க சேனலுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. நிறைய பேர் பாடியில எல்லா பார்ட்ஸும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த பெயின் கில்லர் வலி மாத்திரையை போட்டுக்கிறாங்க. தலைவலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, ஸோ இப்படி எல்லாத்துக்குமே தொடர்ந்து வலி மாத்திரைகள் பயன்படுத்தும் போது உடம்புல வேற என்ன மாதிரியான பாதிப்புகளை இந்த மாத்திரை ஏற்படுத்தும்? வலியை மறுக்கடிக்கிற மருந்துகள். மக்கள் ரொம்ப சுகத்துக்கு பழகிட்டாங்க. ஒரு வேலை செய்கிறோம், திசுக்கள் களைப்படைகிறது. இந்த களைப்படைகிற போது இயற்கையிலே ஒரு உடல்ல ஒரு வலி வரும். தூங்கி எழுந்தா சரியா போயிடும். அதை பொறுத்து கொண்டு தூங்கி எழுந்து அதிலிருந்து நலம் பெற்று வாழ்ந்த ஜெனரேஷன் போயிடுது. இப்போ எந்த வேலை பண்ணாலும் வலி 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 வலி. நீங்கள் சொன்னீங்க பாருங்க, உடல் வலி, கால் வலி, தலைவலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, கை வலி, எல்லா பார்ட்ஸையும் அது ஞாபகம் ஊட்டிகிட்டு இருக்கிறது. இந்த வலிக்கு உடனடியாக நிவாரணம் வேணும். அது இன்னும் கொடுமை. கொஞ்சம் நிதானமாக சிலவற்றை கையாண்டால் அந்த வலியிலிருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. உடனே வலி போகணும், ஒரு மாத்திரை போட்டு முடிக்கிட வேண்டியது. உடனே வலி போயிடுது. ஆனால் அதனுடைய விளைவுகள் என்ன? ஒருத்தர் உடம்பு வலிக்கிறது, உடம்பெல்லாம் அப்படி அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கிறது அப்படின்னு மருத்துவரை போய் கேட்குறார். ஒரு மருத்துவர் ஒரு மாத்திரையை கொடுத்து விட்டு அவர் சொல்லுகிறார். அவர்கள் சொல்ல தவறுவதில்லை, பெரும்பாலும் சொல்ல தவறுவதில்லை. சில அவசர கால ஒரு நெருக்கடி இருந்ததுன்னா சொல்ல முடியாமல் போகலாம். மற்றவர் சொல்லுகிறார்கள், கொடுக்குறார்கள். இப்போ பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு பெயின் கில்லர்னா பேராசிட்டமால். எல்லாருக்கும் தெரியும். பேராசிட்டமாலை அசிட்டமினோஃபின் என்று இந்த பேராசிட்டமாலை அமெரிக்காவிலே இன்னும் பல நாடுகளில் அழைப்பார்கள். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் இந்தியாவிலும் இந்த பேராசிட்டமால்னு அழைப்பார்கள். இந்த பேராசிட்டமால் அந்த மாத்திரை டாக்டர் கொடுக்கும்போது சொல்லுவார், இது ரொம்ப நாளைக்கு எடுக்காதீங்க, அடிக்கடி எடுக்காதீங்க, வலி வரும்போதெல்லாம் எடுக்காதீங்க. அப்படி எடுத்து அவங்க கல்லீரல் பாதிப்புக்கு ஆளாகும். இட் டேமேஜஸ் லிவர். இட்ஸ் ஹெப்படோடாக்சிக். இதை போய் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அதை தெளிவாக கொடுத்துறாங்க, ஹெப்படோடாக்சிக். இதை எடுக்காதீங்க. இப்போது வலி இருக்கிற போது ஏதோ ஒரு நேரம் எடுத்துகிட்டு விட்டுடுறது சேஃப் தான். அதில் எந்த கெடுதியும் இல்லை. நாம் என்ன பண்ணுவோம், டாக்டர் ஒரு தடவை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டா அந்த மாத்திரையை முழுங்கிட்டு கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னா போகிறோம். அடுத்து எதுவுமே இல்லாத ஃபார்மசிக்கு போவோம். நேரம் ஃபார்மசியில் போய் அந்த பேரை சொல்லி அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடும். அவர்களும் கொடுத்து விடுவார். அப்படி தொடர்ந்து இந்த பேராசிட்டமால், அசிட்டமினோஃபின் மாத்திரையை எடுத்துக்கொண்டு வந்தால் ஒரு ஸ்டேஜில் நம்முடைய கல்லீரல் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி லிவர் டிசீஸ் வந்துடும். குறிப்பிட்டு இது லிவரை மட்டும் பாதிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த ஹெப்படோடாக்சிக்னு சொல்லுவாங்க. இந்த கல்லீரலில் தான் எல்லாத்தையும் டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய உறுப்பு. அதனால் டீடாக்சிஃபை பண்ண முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்துவதனால கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. அப்போது கல்லீரலை பாதிக்குன்னு சொன்னாலும் நம்ம ஆளுங்க கேட்கறது இல்லை. இப்போ பாருங்கள், நிறைய கல்லீரல் பழுதடைந்தவர்கள், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுகிற என்பவர்கள் பெருகிக்கொண்டே போகிறார்கள். அது மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த மருந்தினுடைய பின்விளைவுகள் என்ன, பக்க விளைவுகள் என்ன, எதிர் விளைவுகள் என்ன என்பதெல்லாம் ஆராய்ந்து அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களே டாக்டர் ஆகிடுவாங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருவர் ஸ்டெராய்டு எடுத்துப்பார். அவங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தது. வைசிலோன்னு ஒரு மாத்திரைமா. அது பென்னிசிலோன் என்று ஒரு வேதியியல் பொருளை உட்கொண்டது வைசிலோன். தொடர்ந்து வைசிலோன் மாத்திரையை சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, கேட்க எப்போ மூச்சு இழப்பு வர மாதிரி தோணும். அது ஆஸ்மா கொடுக்கப்படுகிற மருந்துகளே ஒன்று.
அது ஒரு குட் பெயின் ரிலீவர் ஆல்சோ. அப்போ தொடர்ந்து எடுத்துக்கொண்டதனுடைய விளைவு என்ன? ஏராளமான பக்க விளைவுகளும் பின்விளைவுகளும் கடைசியில் அவங்க புற்றுநோயினால் மரணிக்க நேர்ந்தது. சோ இந்த வலி மாத்திரைகள் தொடர்ந்து எடுக்கிறதுனால கல்லீரல் மட்டும்தான் பாதிப்படையுமா, வேற ஏதாவது உறுப்புகளும் இதனால செயலிழக்க வாய்ப்பு இருக்கா டாக்டர்? கல்லீரல் மட்டுமல்ல, ஒவ்வொரு பொருளை பொறுத்து அதனுடைய பாதகம் இருக்கிறது. பேராசிட்டமால் அண்ட் டைக்ளோஃபெனாக் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு மருந்து அது. உடனே பெயின் ரிலீஃப் கிடைக்கும். சாப்பிடுவார், சாப்பிட்டு கொண்டே இருப்பார். இந்த டைக்ளோஃபெனாக் இருக்கிறதம்மா மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். மிக கவனமாக பயன்படுத்துங்கள் என்று டாக்டர்கள் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். அவரை கொடுக்குற போது நிச்சயமாக சொல்லுவாங்க, அது வந்து ரீனல் டாக்ஸிக், நெஃப்ரோடாக்சிக், அது சிறுநீரகத்தை பழுதடைய செய்யும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, வலி தாங்க முடியல. கடுமையான வலியை தாங்கி கொண்டு பிரசவிக்கிற பெண்கள் ஒரு அற்ப வலி, ஒரு தலைவலி, கைவலி, கால்வலின்னா தாங்க மாட்டாங்க. உடனே போய் ஒரு மாத்திரை எடுத்து முழுங்கிடுவார். அப்போது அப்படி வலி நீக்குவதற்கு பயன்படுத்துவதிலே ஒரு முன்னிலையில் நிற்கிற ஒரு மாத்திரை எதுன்னா இந்த டைக்ளோஃபெனாக் அண்ட் அசிக்ளோஃபெனாக். இந்த ரெண்டுமே நெஃப்ரோடாக்சிக்னா சிறுநீரகத்தை பழுதடை செய்பவர்கள். அந்த டாக்டர் சொல்கிறார், இதை தொடர்ந்து எடுக்காதீங்கப்பா, இதை தொடர்ந்து எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அக்யூட் ரீனல் இன்ஜுரி, அதை ARI அப்படின்னு சொல்லுவாங்க, அக்யூட் ரீனல் இன்ஜுரி, திரும்ப மீள முடியாத அளவுக்கு உங்கள் சிறுநீரகம் பழுதடைந்துவிடும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ வலியை தாங்குறோம் பெண்கள், ஆனால் ஒரு சின்ன தலைவலி, ஒரு இடுப்பு வலி, கை கால் வலியை கூட தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கு மாற்றா வேற என்ன மாதிரியான சித்த மருந்துகள் இருக்கு, இல்லை வீட்டில் இருந்தபடியே இந்த வலிக்கு நம்மளே ஏதாவது கை வைத்தியமாக செய்துக்க முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். ஒவ்வொரு வேதியியல் பொருளிலும் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் வருகிறதுன்னு பார்க்கிற போதுமா, தொடர்ந்து எடுப்பதனால அல்லது அளவுக்கு அதிகமாக எடுப்பதனால இந்த சேதங்கள் எல்லாம் வருகிறது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த மருந்து மேலே பழிய போட்டுடுறோம். இந்த மருந்து இப்போது ஸ்டெராய்ட்ஸ் இருக்குன்னாமா ஒரு 10 டேஸ்க்கு மேலே அதை கொடுக்க மாட்டார்கள். இது லைஃப் சேவிங் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சிக்கு. ஆனால் ஒரு தடவை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருப்பார். அது மாதிரி இந்த இப்போ ரொம்ப பாப்புலராக இருப்பது இபுப்ரூஃபன் அப்படின்னு ஒரு மாத்திரை, பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் இருப்பது எது, அது NSAIDன்னு சொல்லுவாங்க, நான் ஸ்டெராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அப்படின்னு ஒரு வகையை சார்ந்து. அவைகள் அனைத்தும் சிறுநீரகத்தை பழுதடை செய்கிற தன்மையை உள்ளே அடங்கி இருக்கின்றன. எப்போ அளவுக்கு அதிகமாக பண்ணாலும் நிறைய நாள் எடுத்தாலும், இது ரொம்ப முக்கியம். இதை நான் ஏன்னா ஒரு மருந்தை பற்றி சொல்லுகிற போது அதை சரியாக சொல்ல வேண்டாம், தவறான அவசரத்துக்கு அது தேவைப்படுகிறது. ஆனால் எல்லா காலத்துக்கும் அதையே பண்ணக்கூடாது. CKD என்று சொல்லுகிற கிரானிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரக செயலிழப்புக்கு அது காரணமாகிறது. இப்படியெல்லாம் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டன. அப்போது இந்த பெயின் கில்லரே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கடத்த முடியுமானா கடத்த முடியாது. இந்த பெயின் கில்லர் தேவைப்படுகிறது, அந்த அவஸ்தையிலிருந்து அவதியிலிருந்து விடுபடுவதற்கு அது தேவைப்படுகிறது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு மாற்று வழிகள் என்ன? நல்ல உடல் வலிக்கு மிகச்சிறந்த மருந்து சுடு தண்ணியை சுட குளிக்கிறது. உடல் வலியை பார்ப்போம், உடல் வலி இருக்கிறது என்றால் அதுக்கு ஒன்றும் செய்வானா, சுட பொறுக்க சூடாக தண்ணீரில் குளித்தாலே உடல் வலி போயிடும், பின்பற்ற மாட்டோம். இன்னொன்று, அப்படி கடுமையான உடல் வலி இருக்கிற போது கூடமா கொஞ்சம் ஆடாதோடா என்று ஒரு இலை இருக்கிறது. அந்த ஆடாதோடா இலையை ஒரு 4-5 இலையை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம். அந்த தண்ணி எடுத்து குளிச்சு பாருங்க, உடல் வலி ஓடி போயிடும். இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ரெடிமேடாக ஆடாதோடா இலை போட்டு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சது கிடைக்குமா? இது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ இது ஒன்று. அடுத்துமா பல்வலி என்று பல்வலிக்கு என்ன பண்ணுவார்கள், இந்த பேராசிட்டமாலை முழுங்கிக்கொண்டே இருப்பார்கள். கடைசியில் அது ஈரல் பழுதடைந்து போய்விடும். இப்போ பல்வலிக்கு கிராம்பு, கிளவ் ஆயில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராம்பு தைலம். இந்த கிராம்பை ஒன்று எடுத்து, அந்த கிராம்பு மொட்டு இருக்கு பாருங்க, அதை எங்கே சொத்தை பல் இருக்கிறதோ, எங்கே வலி இருக்குதோ அங்கே வச்சு இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம்னா இந்த பல்வலி போயிடும். அதை செய்ய மாட்டோம், உடனே ஒரு மாத்திரையை தான் முழுங்கும். சரி, தலைவலி, கடுமையான தலைவலி, மண்டை தெரிக்கிறது, செரிமந்தம், வெப்பம், தெரிக்கும் தலைநோய், வெறி, மூச்சை, கண்ணோய் விலகும், மனமே நெருங்க இலை, ஒத்த வழி நேரையே, முருங்கை இலையை மொழி. முருங்கை இலைக்கு தலைவலியை துரத்துகிற ஆற்றல் இருக்கிறது.
எப்படி கையாளுவது அது தெரியறதில்ல, விட்டுடுறாங்க. தலைவலிக்குமா சிம்பிளாக ஒரு மருத்துவம் கிராமத்துலலாம் இன்னமும் கையாண்டு கொண்டிருக்கிறாங்க. கெரசின் இருக்கு பாருங்க, மண்ணெண்ணெய், அதை கிருஷ்ண ஆயில் அல்லது சீமெண்ணன்னு சொல்லுங்க. கெரசின் ஆயில் கிருஷ்ண ஆயில மாறி போச்சு. இந்த கெரசின் கற்பூரம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் கட்டி கற்பூரமே ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை, கேம்பர். இந்த கற்பூரத்தை கொஞ்சம் தூள் பண்ணி கொஞ்சம் கெரசினை போட்டு அதில் அப்படியே தேய்த்து அது கொஞ்சம் குழம்பு வந்த உடனே இந்த தலை தெரிக்குது பாருங்க, படக் படக் படக்குன்னு அடிக்குது. தந்தி போலே தெரித்து சாறு மண்டை நோயாகட்டும்னு சொல்லுவார். தஞ்சி அடிக்கிற மாதிரி அடிக்கணும் சார். இந்த தலைவலிக்கு மிகச்சிறந்த மருந்து கற்பூரம் வித் கெரசின் ஆயில். இப்படி தேய்ச்சாலே தலைவலி ஓடிப்போம். சரி, இப்ப இந்த மண்ணெண்ணெய் ஸ்கின்ல படுறதுனால ஸ்கின் ஒன்றும் ஆகாது, ஒரு பழுதும் அடையாது, ஒரு கடிதம் வராது. அளவாதான் வைக்கணும். கோடிக்கணக்கான ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டையும் போட்டு குழஞ்சோம்னா அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகுது இல்லை, குழையுது இல்லை, அது அப்படியே தடவனா போகிறோம். எத்தனையோ கெமிக்கலை போட்டு தேய்க்கிறோம், இந்த கேம்பரில் ஒன்றும் பெரிய கெடுதி வந்துட்டு போகிறதில்ல. அப்படி நெற்றியில போட்டு தேய்த்தாலே அது போய்விடும். அடுத்து உடல் வலிக்கு நான் ஆடாதோடாவை சொன்னேன், அதை கையாளலாம். ரிலாக்ஸேஷன் இஸ் த பெஸ்ட் மெடிசன். உடல் வலி உபாதைகளுக்கு ரிலாக்ஸேஷன் இஸ் த பெஸ்ட் மெடிசன். ஆனால் அது வந்து மக்கள் புரிந்து கொள்வதில்லை. ஸ்லீப்பிங் இஸ் எ குட் ரிலீஃப் தான். ஆனால் தூங்க முடியாத அளவுக்கு வலிச்சா எப்படி தூங்க முடியும்? இப்போ தூங்குவது ஸ்லீப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிலாக்ஸேஷன். தூங்குனா ரெஸ்ட் கிடைக்குது, ஆனால் இந்த தூக்கத்திலே வரும் கனவாகவே கிடந்த நைட்டு போகிற ரெஸ்ட் எங்கே கிடைக்குது? ரெஸ்ட் கிடையாது. ரெஸ்ட் இருக்கும், தூக்கம் இருக்கும், ரிலாக்ஸேஷன் இருக்காது. இப்போ பாடி ரிலாக்ஸ் ஆனாலே உடலில் இருக்கிற உபாதைகள் எல்லாம் போயிடும். இந்த பெயின் கில்லர்னு மக்கள் இவ்வளோ முழுகிறாங்களே, இந்த பெயின் கில்லராக ஒரு மருந்து வித்தவுட் பெயின் கில்லர் பண்ண முடியுமா? கெமிக்கல் காம்பனன்ட், பெயின் கில்லர் கெமிக்கலே இல்லாமல் பண்ண முடியுமான்னா பண்ணி அதில் வெற்றி பெற்று அதற்கு உரிமமும் பெற்றேன். அதை வந்து ரோலான் என்ற சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இப்போ தலைவலி இருக்குன்னா இந்த ரோலானை போட்டு தேய்ச்சிக்குவாங்க, ஸ்ப்ரே ரோலான். இப்போ இந்த ரெண்டுமே பண்ணேன் நான், ஸ்ப்ரேயும் ரோலானும் பண்ண சித்த மருத்துவ முறைப்படி பெயினுக்காகவே வீட்லயே செய்யலாம். ஸ்ப்ரே தான் செய்ய முடியாது, பிகாஸ் we need a German technology to convert it to spray. ஸ்ப்ரேவில் என்ன, நம்ம ஸ்ப்ரே அடிச்சு இப்படி தேய்ச்சி கை எடுக்கிறதுக்குள்ள வலி போயிடும். ஓகே, அந்த ரோலான் எப்படி சார் வீட்டில் இருந்தபடியே செய்யறது? சில தயாரிப்புகள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது. உதாரணமா புதினா தைலம், கற்பூர தைலம், நீலகிரி தைலம். நீலகிரி தைலம் வந்து யூக்கலிப்டஸ் நீலகிரி தைலம். அதனோட கூட இந்த வின்டர் கிரீன் பிளான்ட் ஆயில்னு ஒன்று இருக்கிறது. வின்டர் கிரீன் பிளான்ட்னு ஒரு பிளான்ட் இருக்கிறது, அதிலே இருந்து எடுக்கப்படுகிற ஒரு ஆயில். அந்த ஆயிலை நம்ம நாட்டு மருந்து கடையிலோ அல்லது வேறு கெமிக்கல் கடையில் வந்து வாங்கலாம், ப்ரிப்பேர்டாக ரெடியாக கிடைக்கிறது. அது அந்த 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 எண்ணெய்க்கு பெயர் வந்து மெத்தைல் சாலிசிலேட். மெத்தைல் சாலிசிலேட் இஸ் நாட் எ கெமிக்கல், இட்ஸ் an extract from the plant. அப்போது இந்த 4 தைலங்களை சம அளவில் கொண்டு வந்து கலந்து ரோலான் பாட்டில் விற்கிறது, கடையில் விற்கிறது. இந்த ரோலான் பாட்டில் வாங்கி அதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. எப்போ காலில் வலி, இடுப்பில் வலி, எங்கே வலி இருந்தாலும் தேய்ச்சா வலி போயிடும். ஆச்சரியமாக இருக்கும். இம்மீடியட் ரிலீஃப் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ். உளறன்னு நினச்சிட போகிறாங்க, செகண்ட்ஸ்ன்னு, நிமிடங்கள் அல்ல, பல பல வினாடிகளுக்குள்ளே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கு. குறிப்பாக சிஸ்டத்தில் வேலை பார்க்கிறவர்கள், கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவர்கள், அவர்களுக்கு வருகிற 2 வலி, தோல் வலி, கை வலி, இடுப்பு வலி, தலைவலி. ஏன்னா அந்த மானிட்டர் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறதுனால இந்த கழுத்து எலும்புகளுக்கு அசைவின்றி போவதனால அது வந்து அப்யூஸ். அது வந்து மிஸ்யூஸ் அண்ட் அப்யூஸ், நாட் ஓவர் யூஸ். ஆனால் தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவான், தேயறதே இல்லை. அது அது வந்து கழுத்து அசைவதற்காக படைக்கப்பட்டது. அது அப்படியே அசைக்காமல் ஸ்டடியாக இருந்தால் அது பழுதடைந்து போகிறது. இப்போ இந்த வலிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு ரிலீஃபை கொடுத்துட்டுன்னா, சரிம்மா இப்போ நடக்கும்போது வலிக்குதுன்னா அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும், ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லலாம். விளையாடுகிறோம் அப்போ வலிக்குதுன்னா சொல்லலாம். ஒரு வேலை செய்கிற போது கையை வலிக்கிறதுன்னா சொல்லலாம். வந்து படுத்துக்கிட்டு இருக்கோம், படுக்கும்போது வலிக்குதுன்னா, தூக்கமே வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி தூக்கம் வராத கடுமையான வலிக்கு அத்வா ஸ்ப்ரே என்று ஒரு ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு வித் ஜெர்மன் டெக்னாலஜி. இதே தைலங்களை எல்லாம் உள்ள எல்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்கிறதுமா, நாம் இதை தோண்டி பார்க்காம விட்டுட்டோம், அவ்வளவுதான்.
இம்மீடியட் ரிலீஃப். அது அப்படி மாத்திரை சாப்பிட்ட மாதிரி உடனே போகுமா? மாத்திரையை சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா மேலே போட்டாலே அந்த வலி ஓடி போய்விடும். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னம்மா, தொடர்ந்து இந்த ருத்வா ரோலானோ அல்லது அத்வா ஸ்ப்ரேவோ பயன்படுத்தி கொண்டே வந்தால் நிரந்தரமாக அதிலிருந்து நம்ம விடுபட்டுறோம். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ மூட்டு வலி இருக்கிறது, இந்த தைலத்தை போட்டு நான் தேய்க்க சொல்லுவேன், உடனே நடப்பார்கள், வலி போயிடும். சித்த மருத்துவத்தில் நல்ல மருந்துகள் இருக்கின்றன. அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம விட்டுட்டோம். இப்போ நம்ம போல சமூக ஊடகங்கள் அதை மக்களுக்கு கிடைக்க செய்கிறது. நிச்சயமா, ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு தெரிஞ்சும் அவங்க பண்ணக்கூடிய தவறு, இந்த வலி மாத்திரைகளை உட்கொள்றதுனால உடல்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, அதற்கு மாற்று வழியா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எங்க நேயர்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.